இந்தியாவின் பிரளய ஏவுகணை வெற்றிகரமா சோதிக்கப்பட்ட செய்தி டெல்லியில ஒரு பக்கம் கொண்டாட்டத்தை கொண்டு வந்தா, மறுபக்கம் இஸ்லாமாபாத் மற்றும் பீஜிங்கோட ராணுவ தலைமையகங்கள்ல ஒரு விதமான அமைதியின்மையை நிச்சயம் ஏற்படுத்தியிருக்கும். சீனாவோட அத்துமீறலுக்கும் பாகிஸ்தானோட நிழல் யுத்தத்துக்கும் இந்தியா கொடுத்திருக்கிற இந்த பதிலடி தெற்காசியாவோட அதிகார சமநிலையை எப்படி மாத்த போகுது? இனிமே இந்திய எல்லைகள்ல சீன நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரளயம் என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகுது? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் விரிவாவும் தெளிவாவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2025 வருஷத்தோட கடைசி நாள் டிசம்பர் 31 ஒடிசா கடற்கரையில இருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவுல இந்திய நேரப்படி காலையில சுமார் 10:30 மணி அந்த பகுதி முழுசும் ஒரு விதமான இறுக்கமான அமைதி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகள், இந்திய ராணுவம், விமானப்படையோட உயர் அதிகாரிகள்னு எல்லாரும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை விட்டு கண்ணை எடுக்காம பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பல வருஷ உழைப்பு இன்னும் சில நிமிஷங்கள்ல பரிச்சைக்கப்பட இருந்துச்சு. கவுண்ட் டவுன் முடிஞ்சு கம்ப்யூட்டர் கட்டளை கொடுத்த அடுத்த கனவே காதை பிளக்கிற சத்தத்தோட நெருப்பு கோலத்தை கக்கிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமான வாகனத்துல இருந்து முதல் பிரளய ஏவுகணை விண்ணை நோக்கி சீறி பாஞ்சு. ஆனா இது ஒரு சாதாரண சோதனை கிடையாது. அந்த முதல் ஏவுகணை கிளம்பின சில நொடிகளிலேயே அதே வாகனத்துல இருந்து இரண்டாவது பிரளய ஏவுகணையும் விண்ணுல சீறி பாஞ்சு தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. இதுக்கு பேர் தான் சால்வோ லான்ச். அதாவது ஒரே நேரத்துல குறுகிய இடைவேளையில அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஏவி எதிரி இலக்குகளை தாக்குறது. இந்த இரண்டு ஏவுகணைகளும் அதுங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில 1 இன்ச் கூட பிசகாம அதிவேகத்துல பயணிச்சது. தரையில இருந்த ரேடார்கள், கண்காணிப்பு கருவிகள், கடல்ல இருந்த கப்பல்கள்னு எல்லாமே இந்த ஏவுகணைகளோட ஒவ்வொரு அசைவையும் துல்லியமா கண்காணிச்சது. சில நிமிஷங்கள்லயே 2 ஏவுகணைகளும் தங்களோட இலக்குகளை 100% துல்லியத்தோட தாக்கி அளிச்சதா செய்தி வந்தது. அந்த இடமே கைத்தட்டல்களால அதிர்ந்தது. இது வெறும் சோதனை வெற்றி மட்டும் இல்ல, இந்திய ராணுவ சரித்திரத்துல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம்னே நம்ம சொல்லலாம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த வெற்றிக்கு காரணமான டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் மற்றும் படைகளுக்கு தன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சார். இந்த வெற்றியானது பிரளய ஏவுகணையோட நம்பகத்தன்மையை நிரூபிச்சிருக்கணும், இது நம்ம படைகளுக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும்னு அவர் சொன்னார். டிஆர்டிஓ தலைவரும் இந்த சாதனைக்காக உழைச்ச குழுவை பாராட்டினார். இந்த வெற்றியின் மூலமா பிரளய ஏவுகணை ராணுவம் மற்றும் விமானப்படையில முழுமையா இணைக்கப்படுறதுக்கு தயாராயிடுச்சுன்னு உறுதியா இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஏதோ ஒரு புது ஏவுகணையோட முதல் சோதனை இல்ல, இது பயனர் மதிப்பீட்டு சோதனை, அதாவது யூசர் எவாலுவேஷன் ட்ரையல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஏவுகணையை இனிமேல் பயன்படுத்த போற இந்திய ராணுவமும் விமானப்படையும் நேரடியாவே இந்த சோதனைகளை நடத்தி அதோட திறனை உறுதி செஞ்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஏவுகணை இனி ஆராய்ச்சி சாலையில இருந்து போர்க்களத்துக்குள்ள நுழைய தயாராகிடுச்சு. இது நம்ம எதிரி நாடுகளுக்கு நாம அனுப்புற மிக தெளிவான ரொம்ப வலிமையான ஒரு மெசேஜ்னே நம்ம சொல்லலாம். பிரளய், இந்த பெயர்லயே ஒரு பவர் இருக்கு. பிரளயம்னா அழிவு, ஒரு யுகத்தோட முடிவு. எதிரிகளோட ராணுவ திட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்ட போற பிரளயமா தான் இந்த ஏவுகணை பார்க்கப்படுது. சரி, அப்படி என்னதான் இந்த ஏவுகணையில ஸ்பெஷல்? மத்த ஏவுகணையில இருந்து இது எப்படி வித்தியாசப்படுது? வாங்க இதோட டெக்னிக்கல் விஷயங்களை சிம்பிளா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். முதல்ல தாக்குதல் தூரம். பிரளய ஏவுகணையால குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சம் 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இலக்குகளை தாக்க முடியும். இந்த தூரம் ஏன் முக்கியம்னா, இந்திய எல்லையில இருந்து பாகிஸ்தானோட முக்கிய ராணுவ தளங்கள், கண்ட்ரோல் சென்டர்கள், விமானப்படை தளங்கள்னு எல்லாமே இந்த 500 கிலோமீட்டர் வட்டத்துக்குள்ள வந்துடும். அதே மாதிரி சீனா பக்கம், திபெத்ல சீனா அமைச்சிருக்கிற ராணுவ உள்கட்டமைப்புகள், ஏவுகணை தளங்கள் எல்லாமே பிரளயோட தாக்குதல் எல்லைக்குள்ள வருது. இது ஒரு டாக்டிக்கல் பேட்டில் ஃபீல்ட் மிசைல், அதாவது போர்க்களத்துல தந்திரமான தாக்குதல்களை நடத்துறதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது. இரண்டாவது ஆயுத சுமை. பிரளய ஏவுகணையால சுமார் 350 கிலோல இருந்து 1000 கிலோ வரைக்கும் வெடிப்பொருட்களை சுமந்து செல்ல முடியும். அதுவும் பல ரகமான ஆயுதங்களை பொருத்தலாம். உதாரணத்துக்கு எதிரியோட பதுங்கு குழிகளை தொலைச்சிட்டு உள்ள போய் வெடிக்கிற வகை, விமான ஓடுதளத்தை மொத்தமா சேதப்படுத்தி பயன்படுத்த முடியாதபடி பண்ற வகை, எதிரியோட டேங்குகளை மொத்தமா அழிக்கிற வகைன்னு பல ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. இந்த பன்முகத்தன்மை தான் பிரளயத்தை ஒரு பயங்கரமான ஆயுதமா மாத்துது. மூன்றாவதா எரிபொருள். பிரளய ஏவுகணை திலை எரிபொருள் கொண்டு இயங்குறதால எப்போ வேணும்னாலும் தாக்குதலுக்கு தயாரா வைக்கலாம். லிக்விட் ஃபியூல் ஏவுகணைகள் தான் ஏவுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எரிபொருளை நிரப்ப முடியும். அது எதிரிகளுக்கு அலர்ட் கொடுத்துரும். ஆனா இந்த ஷூட் அண்ட் ஸ்கூட் டெக்னிக் படி ஏவுகணையை ஏவிட்டு எதிரி பதிலடி கொடுக்கிறதுக்குள்ள அந்த இடத்தை விட்டே நகர்ந்துடலாம். நான்காவதா இயங்குதளம். பிரளய ஏவுகணை அசோக் லேலாண்ட் தயாரிச்ச ஒரு பிரம்மாண்டமான ராணுவ ட்ரக்ல பொருத்தப்பட்டிருக்கு. இது ஒரு நடமாடும் ஏவுதளம்னே நம்ம சொல்லலாம். இதனால இந்த ஏவுகணையை ஈஸியா நம்ம நாட்டோட எந்த மூலைக்கும் கொண்டு போக முடியும். எதிரிகளால இதோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரே வாகனத்துல 2 ஏவுகணை இருக்கும். இப்போ நடந்த சோதனைகளை நிரூபிச்ச மாதிரி அடுத்தடுத்து 2 ஏவுகணைகளை ஏவி எதிரிகளை திணறடிக்க முடியும். ஐந்தாவதா குவாசி பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரி. இப்போதான் நம்ம பிரளயோட மிக முக்கியமான எதிரிகளை நடுங்க வைக்கிற அம்சத்துக்கே வரும். அதுதான் அதோட குவாசி பாலிஸ்டிக் பாதை. சாதாரண பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ராக்கெட் மாதிரி வானத்துல ரொம்ப உயரமா போயிட்டு அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில இலக்கு மேல விழுகும். இந்த பாதையை எதிரிகளோட ரேடார்கள் ஈஸியா கணிச்சு அதை நடுவான்லயே அழிக்க முயற்சி பண்ணும். ஆனா பிரளய அப்படி இல்ல. இது வளிமண்டலத்துக்கு உள்ளேயே கொஞ்சம் தாழ்வான உயரத்துல பறக்கும். இதனால எதிரி ரேடார்களோட பார்வையில சிக்கிறது தாமதமாகும். அது மட்டும் இல்லாம இதுதான் பிரளயோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது இந்த ஏவுகணையால நடுவான்லயே தன்னோட பாதையை மாத்திக்க முடியும். ஒரு கிரிக்கெட் பந்து பிச்சானதும் திடீர்னு திரும்புற மாதிரி பிரளய இலக்க நோக்கி போகும்போது திடீர்னு திசையை மாத்தும். இதனால எதிரிகளோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதை எப்படி இடைமறிக்கிறதுன்னு குழம்பி போயிடும். இந்த குவாசி பாலிஸ்டிக் திறன் தான் சீனாவோட S-400 சிஸ்டம் மாதிரி அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. ஒரு ஏவுகணையோட பாதையை கணிக்க முடியலன்னா அதை எப்படி தடுத்து அளிப்பாங்க? இந்த கேள்விதான் இப்ப பீஜிங் மற்றும் இஸ்லாமாபாத்ல விவாதிக்கப்பட்டு இருக்கும். ஆறாவது துல்லியம். பிரளய ஏவுகணையோட துல்லியம் 10 மீட்டருக்கும் குறையும்னு சொல்லப்படுது. அதாவது இலக்கு வச்ச இடத்துல இருந்து வெறும்
10 மீட்டர் வட்டத்துக்குள்ள இது தாக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லப்படுது. இந்த அசாத்திய துல்லியத்தால ஒரு குறிப்பிட்ட கட்டடத்தை மட்டும் குறி வச்சு தாக்க முடியும். சுருக்கமா சொன்னா பிரளய் அப்படிங்கிறது வேகம், தந்திரம், துல்லியம், அழிவு சக்தி இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்த ஒரு கேம் சேஞ்சர் ஆயுதம்னே நம்ம சொல்லலாம். சரி, இந்தியா கிட்ட ஏற்கனவே அக்னி, பிருத்வி, பிரம்மோஸ் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இருக்கும்போது பிரளய்னு ஒரு புது ஏவுகணை எதுக்கு? இதோட அவசியம் தான் என்ன? இதுக்கான பதில் நம்ம புவிசார் அரசியல் சூழலையும் மறைந்த முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தோட தொலைநோக்கு பார்வையிலும் தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க அக்னி மாதிரி நீண்ட தூர ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்துட்டு போற ஸ்ட்ராட்டஜிக் ஆயுதங்கள். அதை போரோட தொடக்கத்திலே பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது அணு ஆயுத போருக்கு வழிவகுத்துரும். இன்னொரு பக்கம் பிரம்மோஸ் மாதிரி குரூஸ் ஏவுகணைகள் இருந்தாலும் அதோட தாக்குதல் சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு வெற்றிடம் இருந்தது. அதாவது அணு ஆயுதங்களை பயன்படுத்தாம ஆனா பிரம்மோஸை விட அதிக அழிவு சக்தியோட எதிரி நாட்டுக்குள்ள சுமார் 500 கிலோமீட்டர் வரைக்கும் ஊடுருவி அவங்களோட ராணுவ தளங்களை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. பாகிஸ்தான், சீனா கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி டாக்டிக்கல் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு பதில் தான் பிரளய். இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் இந்தியா ஒரே நேரத்தில் சீனா, பாகிஸ்தான் 2 முனைகளையும் போர சந்திக்க நேரிடலாம்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார். அவர் ராணுவ தளபதியா இருந்த காலகட்டத்தில் தான், அதாவது 2015 பிரளய் ஏவுகணை திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவரோட பார்வை தெளிவா இருந்தது. அணு ஆயுத போரை தூண்டாம எதிரிக்கு வலிமையான பதிலடி கொடுக்கணும். இதுக்காகவே ஒரு பிரத்யேக ஒருங்கிணைந்த ராக்கெட் படை, அதாவது இன்டகிரேட்டட் ராக்கெட் போர்ஸ் உருவாக்கப்படணும்னு அவர் கனவு கண்டார். ஜெனரல் ராவத்தோட இந்த கனவு இப்போ நனவாயிட்டு வருது. ராணுவம், விமானப்படை, கடற்படை கிட்ட இருக்கிற வெவ்வேறு தாக்குதல் திறன் கொண்ட ஏவுகணைகளை ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்டளை மையம் மூலம் இயக்குறது தான் இந்த IRF நோக்கம். இந்த ராக்கெட் படையில அணு ஆயுதம் இருக்காது, முழுக்க முழுக்க மரபு வரி ஆயுதங்கள் மட்டும்தான். இந்த IRF முதுகெலும்பா 3 முக்கிய ஏவுகணைகள் பார்க்கப்படுது. முதல்ல பினாக்கா, குறுகிய தூர இலக்குகளை தாக்க. இரண்டாவது பிரம்மோஸ், நடுத்தர தூர இலக்குகளை தாக்க. அடுத்ததா பிரளய், 500 கிலோமீட்டர் முறையிலான முக்கிய இலக்குகளை தாக்க. இந்த 3ம் சேர்ந்து இந்திய ராணுவத்துக்கு எந்த சூழலையும் எதிரிக்கு வலிமையான பதிலடி கொடுக்கிற திறனை வழங்கும். பிரளயோட வருகை இந்த ஒருங்கிணைந்த ராக்கெட் படைங்கிற கான்செப்டை முழுமையாக்கி இருக்கு. சமீப வருஷங்கள்ல இந்திய எல்லைகள்ல சீனா மற்றும் பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அதிகமாயிருக்கு. லடாக்ல கல்வான் சம்பவம், பாகிஸ்தானோட பயங்கரவாத ஆதரவுன்னு இந்தியா 2 முனைகளையும் சவால்களை சந்திச்சுட்டு வருது. இந்த சூழல்ல தான் பிரளயோட முக்கியத்துவம் பல மடங்கு அதிகமாகுது. இது வெறும் தற்காப்பு ஆயுதம் மட்டும் கிடையாது, இது ஒரு தாக்குதல் ஆயுதமும் கூட. எங்க எல்லைக்குள்ள வந்தா உங்க எல்லைக்குள்ள புகுந்து தாக்குவோங்கிற தெளிவான செய்தியை இது கொடுக்குது. பிரளய் இந்தியாவோட நோ ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற அணு ஆயுத கொள்கையை மாத்தாமலேயே மரபு வழி போர்ல இந்தியாவோட கைகளை வலுப்படுத்தி இருக்கு. பிரளய் ஏவுகணை வெற்றியடைஞ்ச செய்தி இந்திய ஊடகங்கள்ல கொண்டாடப்பட்டாலும் பாகிஸ்தான், சீன ஊடகங்கள்ல ஒருவித அமைதி தான் நிலவுது. அதிகாரப்பூர்வமா எந்த பதிலும் வரலனாலும் அவங்களோட ராணுவ வட்டாரங்களை இது நிச்சயம் ஒரு தீவிரமான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கும். சரி, பிரளயோட வருகை தெற்காசிய அதிகார சமன்பாட்டுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஏன் இது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒருவித கலக்கத்தை கொடுத்திருக்கு? இதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம். பாகிஸ்தானோட ராணுவ திட்டம் என்னன்னா, போர் வந்தா படைகளை நாட்டுக்குள்ள பின்னுக்கு இழுத்து அங்கிருந்து போர ஆரம்பிக்கிறது. ஆனா பிரளயோட 500 கிலோமீட்டர் தாக்குதல் தூரம் இந்த திட்டத்துக்கே ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிருக்கு. இந்திய எல்லையிலிருந்து ஏவப்படுற பிரளய் பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, கராச்சின்னு முக்கிய ராணுவ கடற்படை தளங்கள் வரைக்கும் எளிதா தாக்க முடியும். இனி பாகிஸ்தானுக்குள்ள பாதுகாப்பான இடம்னு எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் நசர்னு ஒரு சின்ன ரக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு மறைமுகமா மிரட்டிட்டு வந்தாங்க. ஆனா பிரளய் இந்த கணக்கை தவிடுபடியாக்கிடுச்சு. இனி பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த நினைச்சா இந்தியா அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு பதிலா நூற்றுக்கணக்கான பிரளய் ஏவுகணைகளை வச்சு பாகிஸ்தானோட ராணுவ கட்டமைப்பை மொத்தமா சிதைச்சிட முடியும். இனி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட மைய பகுதிகளில் இருக்கிற பயங்கரவாத உள்கட்டமைப்புகளையும் இந்திய மண்ணில இருந்தே துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இது பாகிஸ்தானுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற நேரடி எச்சரிக்கைன்னு நம்ம சொல்லலாம். திபெத்ல சீனா அமைச்சிருக்கிற பிரம்மாண்டமான ராணுவ உள்கட்டமைப்புகள் தான் லடாக்ல அவங்களோட பலத்துக்கு காரணம். ஆனா பிரளய் இந்த நிலைமையை மாத்திருக்கு. லடாக், அருணாச்சல் பிரதேச எல்லையில நிறுத்தப்படுற பிரளய் ஏவுகணைகள் திபெத்ல இருக்கிற சீனாவோட முக்கிய விமானப்படை தளங்கள், ராக்கெட் தளங்கள், தகவல் தொடர்பு மையங்கள்னு எல்லாத்தையும் குறிவைக்க முடியும். இனி திபெத் சீனாவுக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது. சீனா அவங்களோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பத்தி பெருமையா பேசிட்டு வராங்க. ஆனா பிரளயோட குவாசி பாலிஸ்டிக் பாதை, அதாவது தாழ்வா பறந்து நடுவான்ல திசை மாறும் திறன், இந்த S-400 மாதிரி அமைப்புகளாலேயே இதை கண்டுபிடிக்கிறது, இடைமறிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லைன்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுறாங்க. இதுதான் பீஜிங்க்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்திருக்கு. பிரளய் ஏவுகணைகள் நூற்றுக்கணக்கில் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருக்கு. இந்த ஏவுகணைகள் மேற்கு எல்லையில பாகிஸ்தானுக்கும் வடக்கு எல்லையில சீனாவுக்கும் எதிராக ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியும். இது இந்தியா 2 முனை போருக்கும் தயாராகிடுச்சுன்னு காட்டுது. சுருக்கமா சொன்னா பிரளய் ஒரு தந்திரோபய தாக்குதல் ஆயுதம். இது நம்ம எதிரிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது. எங்க இறையாண்மைக்கு ஆபத்து வந்தா பதிலடி கடுமையா இருக்கும், அதுவும் உங்க மண்ணிலே இருக்கும். பிரளய் ஏவுகணையோட இந்த வெற்றி வெறும் ராணுவ வெற்றி மட்டும் கிடையாது. இது இந்தியாவோட அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் தன்னம்பிக்கையோட வெற்றி. ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு உண்மையான உதாரணம் தான் பிரளய். இந்த ஏவுகணைக்கான திட்டம் 2015 மறைந்த ஜெனரல் பிபின் ராவத்தோட வலுவான பரிந்துரையின் பேர்ல ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம DRDO இந்த சவாலான வேலையை ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரே இடத்துல உருவானது இல்ல. ஹைதராபாத்ல இருக்கிற DRDOவோட ஆராய்ச்சி மையம் தலைமையா இருக்க DRDOவோட பல ஆய்வகங்கள் சேர்ந்து உழைச்சாங்க. ஏவுகணையோட வடிவமைத்து சக்தி வாய்ந்த
எரிபொருள், மோட்டார் ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம விஞ்ஞானிகளே உருவாக்குனாங்க. டிஆர்டிஓட டிசைனை நிஜமான ஆயுதமா மாத்துறதுல பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களோட பங்கு முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணையை சுமந்துட்டு போற அந்த பிரம்மாண்டமான டிஎல் வாகனத்தை நம்ம பெருமை மிகு தனியார் நிறுவனமான அசோக் லேலாண்ட் தயாரிச்சிருக்கு. இதுதான் மேக் இன் இந்தியா திட்டத்தோட உண்மையான வெற்றி. பிரளய ஏவுகணை கிட்டத்தட்ட 100% உள்நாட்டு தொழில்நுட்பத்துல உருவாக்கப்பட்டது. வழிகாட்டுற சிஸ்டம்ல இருந்து அதை கட்டுப்படுத்துற சாப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே இந்தியர்களால இந்திய மண்ணில் உருவாக்கப்பட்டது. இது பாதுகாப்பு தொழில்நுட்பத்துல இந்தியா யாருக்கும் சளைச்சவங்க இல்லைன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கு. இனி நமக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை நாமளே தயாரிச்சுக்க முடியும். இந்த தன்னம்பிக்கை தான் ஆத்ம நிர்பர் பாரத்தோட உண்மையான பலம். 2021 முதல் சோதனை, அதுக்கப்புறம் நடந்த தொடர்ச்சியான சோதனைகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரளய் தன்னோட திறனை நிரூபிச்சு இன்னைக்கு இந்திய ராணுவத்தோட ஆயுத களஞ்சியத்துல இணைய தயாரா நிக்குது. இது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய தருணம். ஆக இந்த பிரளய் ஏவுகணைங்கிறது வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, அது இந்தியாவின் புதிய தன்னம்பிக்கையோட சின்னம். மறைந்த ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் கண்ட கனவோட நிஜ வடிவம். இனி இந்தியாவை யாரும் குறைச்சி எடை போட முடியாதுன்னு எதிரிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழுத்தமான எச்சரிக்கை. இந்த சால்வோ லான்ச் வெற்றி மூலமா பிரளய் ஏவுகணை போர்க்களத்துல பயன்படுத்த தயாரா இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கு. இது பாகிஸ்தானோட அணு ஆயுத மிரட்டலை மழுங்கடிக்கிறதுலயும் சீனாவோட எல்லை அத்துமீறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுலயும் ஒரு முக்கிய பங்காற்ற போகுது. இது நம்ம விஞ்ஞானிகளோட பல வருஷ உழைப்புக்கும் நம்ம பாதுகாப்பு படைகளோட வலிமைக்கும் தற்சார்பு இந்தியாங்கிற நம்ம நாட்டோட கொள்கைக்கும் கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவோட இந்த வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்தியாவோட பெருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். கூடவே இது மாதிரி பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஆழமான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் திடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.